நெல்லையில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் ஆணி திருவிழா தற்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மேலும் கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், ஆணி திருவிழா குறித்து உங்களுடைய விவரங்களை பகிரலாம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த ஸ்தலமாக தமிழ்நாடு மக்களால் கொண்டாடப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையில் இருக்கிற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில். சைவ தலங்களில் முதன்மை தலமாகவும் ஆசிய அளவில் மிகப்பெரிய தேரை கொண்ட ஒரு முற்றிலும் மனித சக்தியால் இழுக்கப்படக்கூடிய ஒரு தேர்னு சொல்ல போறோம்னா அது நம்ம காந்திமதி அம்மா, அதாவது நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் தேரை சொல்லலாம். அதாவது சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய தலங்களில் நெல்லையப்பர் கோயில் திருத்தலமும் ஒன்று சொல்லி கூறப்படுது. அதே மாதிரி 32 தீர்த்தங்களை கொண்ட இந்த திருத்தலத்துல தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 3வது தேர் இந்த இடத்துல இருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நடைபெற தேர் திருவிழாவானது உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த தேர் திருவிழாவானது நடைபெறும். வர்ற ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் நடைபெறக்கூடிய இந்த தேர் திருவிழாவோட கொடியேற்றம் தற்போது துவங்கி இருக்குது. இன்னைக்கு துவங்குச்சு. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்று இந்த தேரோட்டம் நடைபெற இருக்குதுங்க. ஆசியாவிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 அடி உயரத்துக்கு 100 அடி ஏறத்தாழ 100 அடி உயரத்துக்கு உயரமுடைய இந்த தேரானது 4 ரத வீதிகளில் சுற்றி வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பகுதியில் உள்ள 4 ரத வீதிகளில் காலை 7 மணி அளவில் கிளம்பிச்சு அப்படின்னா மாலை 5 மணி அளவில் மீண்டும் தேர் நிலைக்கு கொண்டு சேர்க்கப்படும். முற்றிலும் மனித சக்தியால் அதாவது கொண்டு வரப்படக்கூடிய இந்த தேரை இந்த தேரின் போது, அதாவது இந்த விழாவை லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் தரப்புல போதிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டாலும் வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று நம்ம அந்த தேர் திருவிழாவானது நடைபெற இருக்குது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.